ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூகேல எங்கள் கோயிலில் நாளைக்கு திருவிழா. அதனால் இன்னைக்கு நைட்டு எங்கள் கோயிலில் ஃபுல்லாக டெக்கரேஷன் ஒர்க்ஸு எல்லாமே போயிட்டுருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வந்துட்டோம். எங்கள் சர்ச்சோட நேம் தமிழ் பிரஸ்டன் சிட்டி சர்ச். இங்கே சென்டரில் ஒரு தொட்டி மாதிரி இருக்குது. இந்த தொட்டி என்னதுன்னா ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறாங்க. இந்த தொட்டியில் உள்ள வாட்டரை ஹீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ள ஹீட்டர் வச்சு அந்த வாட்டர் ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா டெக்கரேஷன் டீமை பார்க்குறோம். இவங்க தான் டெக்கரேஷன் டீம். இவங்க தான் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் மெயின் இன்சார்ஜ். டெக்கரேஷன் இந்த ஒரு சின்ன கம்பியை எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லோரும் அவங்கவுங்க பாட்டுக்கு ஒவ்வொரு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஒரு சின்ன கெட்டுக்கொதர் மாதிரி தான் எங்களுக்கு எப்போவுமே. நான் ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். பிஃபோர் டெக்கரேஷன் எங்கள் சர்ச் எப்படி இருந்தது, ஆஃப்டர் டெக்கரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கிறேன். ஓகேவா? பலூனில் காத்தடைச்சி பலூனை கட்டி அதில் போட்டுட்டு இருக்கிறாங்க. நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால வேலையெல்லாம் தடால் புடால்னு நடந்துட்டு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கிறத எதை வச்சு கெஸ் பண்ணலாம்னா, அந்த ஆர்ச்சி கம்பி எங்கே இருந்தது இப்போ எங்கே வர வந்துட்டு பாருங்க. ஆர்ச் ஃபுல்லாக கட்டி முடித்த பிறகு இடையில எங்கேயாவது பள்ளம் தெரிஞ்சுதுன்னா அதுக்குள்ள சின்ன பலூனைலாம் வச்சு செலுத்து விடுறாங்க. இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்டுக்காக நான் காத்திருக்கிறேன். நம்ம ஏஞ்சல் அக்காவோட கைவண்ணத்தை பாருங்க, எவ்வளோ அழகா சர்ச்சை டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இதோடு இன்றைய நாள் முடிவுக்கு வருகிறது. இனி அடுத்த நாள் ஃபங்க்ஷன்ல சந்திப்போம். ஆரம்பமே அமர்க்களமாக ஆண்களுடைய பாட்டோட தொடங்குகிறது. பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் சுற்றி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மை
பாட்டு முடிஞ்சோடனே வந்திருந்த கெஸ்ட்டை பூங்கொத்து கொடுத்து இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் சர்ச்சுக்கு புதுசா வந்திருந்தவங்களையும் இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இன்றைய நாள் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ, அவங்களையெல்லாம் வந்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களையும், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார்கள். அப்படி வந்தவங்களையெல்லாம் வரவேற்ற பின்பு என்ன நடந்துச்சுன்னா, ஆண்கள் மட்டும் தான் பாட்டு பாடுவீங்களா? நாங்க பாட்டு பாட மாட்டோமா? அப்படின்னு சொல்லி பெண்களும் வந்துட்டாங்க மைக்க தூக்கிட்டு. வந்து ஒரு பாட்ட பாடிட்டாங்க. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. நன்றியை கலந்து சோதனை செய்து மகிழை தாண்டினே நம்பலத்தான். நன்றியை கலந்து சோதனை செய்து மகிழை தாண்டினே நம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை பிரிஸ்டன் பட்டணத்துல தமிழ் சர்ச்சுன்னு ஒன்று தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிட்டு. அந்த 1 வருஷம் நம்ம கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆளாக வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய அனுபவங்களையும் சாட்சிகளையும். முன்னாடி வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து எப்படி இந்த சர்ச்சுக்கு வந்தாங்க அப்படியெல்லாம் வந்து ஷேர் பண்ணுற நேரம் தான் இது. அப்படியே எவ்வளவு தான் திருவிழாவாக இருந்தாலும் ப்ரேயர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம இப்போ ப்ரேயருக்கு போயிட்டோம். The Lord of hosts is holy. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தனாகிய ராஜா
ஆடல் பாடல் ப்ரேயர் எல்லாமே முடிஞ்ச பிறகு கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் ப்ரேயர் முடிஞ்சு அப்படியே நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பாடு விதவிதமாக அறுசுவை உணவோட பல வகையான சாப்பாடு, இங்கிலீஷ்காரங்களும் சாப்பிட்ற மாதிரி நம்ம இந்தியன்ஸும் சாப்பிட்ற மாதிரி பல வகையான பல வெரைட்டியான சாப்பாடுகள்லாம் இருந்தது. எல்லாருமே நல்லா சாப்பிட்டு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி சிறப்பாக முடிஞ்சுது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சொந்தம் தொடர ஃபாலோ பண்ணு சியா.